அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் க்ளோரி அறக்கட்டளை அப்படிங்கிற கிரீன் க்ளோரி சோசியல் ஹெல்பிங் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையோட பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் க்ளோரி அறக்கட்டளைக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிரீன் க்ளோரி அறக்கட்டளைக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ கிரீன் க்ளோரி அறக்கட்டளை எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MLM தேசியம் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இயங்குது. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரீன் க்ளோரி இதை வச்சு ஒரு பக்கம் பார்த்துப்போம். அடுத்ததுன்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்பெனியில் என்ன நடக்கும் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம அனுப்பக்கூடிய பணம் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா கம்பெனிக்கு தான் அனுப்பணும். யாருக்கு பணம் அனுப்பணும்? கம்பெனிக்கு தான் அனுப்பணும். கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி கமிஷன், வீக்லி கமிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கமிஷன் அப்படிங்கிறத பிரித்து நமக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபாக பிரித்து நமக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து TDS அப்படிங்கிற விஷயம் பிடிச்சி நமக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் யார் கொடுப்பாங்கன்னா கம்பெனி தான் நமக்கு கமிஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் யாருக்கு அனுப்புறோம்? கம்பெனிக்கு அனுப்புறோம். கம்பெனி தான் நமக்கு கமிஷனை பிரித்து கொடுப்பாங்க. டெய்லி பேமெண்ட், வீக்லி பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட். ஸோ அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஒன்று ப்ராடக்டாக நம்ம வாங்கிக்கலாம், ஒன்று ப்ராடக்ட் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ரியல் எஸ்டேட் பேசிக்கில் பிளாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொடுப்பாங்க, பிளாட் அப்படிங்கிற பேசிக்கில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு. ஸோ நமக்கு பாண்டு பத்திரம் கொடுத்துருவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROI அப்படிங்கிற விஷயத்தில் அது கமிஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ஒன்று இந்த பேசிக்கில் நடக்கும். அடுத்தது அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கறது மூலியமா நமக்கு ஒரு கமிஷன் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இதே பேசிக்கில் ஹெல்பிங் பிளான் அப்படிங்கிற விஷயம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்பிங் பிளான் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த நடக்கும். ஸோ இது எது நடந்தாலுமே யாருக்கு தான் கொடுக்கணும்னா கம்பெனி பேசிக்கில் தான் வரும். ஸோ இதன் அடிப்படையில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய விஷயம். இதுமாரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அது ப்ராடக்ட் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன கொடுப்பாங்க கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு சில விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவார்டு ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வச்சிருப்பாங்க, கார், வில்லா, ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ரெகுலர் மீட்டிங் இருக்கும், ஸோ ரெகுலர் ட்ரைனிங் இருக்கும், ஸோ அவார்டு ரிவார்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பேசிக்கல ஸோ கார், வில்லா, டூர், ட்ரிப் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உள்ள விஷயம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேடு பிளான் அப்படிங்கிற பிளான்ல பார்த்தீங்கன்னா பல டைப் பிளான் இருக்கு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பைனரி பிளான், யூனி லெவல் பிளான், மேட்ரிக்ஸ் பிளான், அப்கிரேடு பிளான், ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்லிங் பிளான், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீபர்த் பிளான் அப்படிங்கிறது கண்டினியூவா கிட்டத்தட்ட பல வகையான பிளான் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனிஸ் பேசிக்கல இருக்கு. ஸோ அப்கிரேடு பிளான்ல பார்த்தீங்கன்னா பல கம்பெனி அப்கிரேடு பிளான்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு 500 ரூபா கொடுத்து உள்ள போறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 நம்ம பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும், 2000க்கு அப்புறம் 4000 அப்கிரேட் பண்ணணும், 4000க்கு அப்புறம் 6000 அப்கிரேட் பண்ணணும், 6000க்கு அப்புறம் 8000, 8000 10,000 சொல்லி ஸோ நம்ம வருமானம் வர ஸோ நம்மளுடைய ஐடியோட அமௌண்ட்டை அதிகப்படுத்தி கொண்டு போகக்கூடிய விஷயம் தான் அப்கிரேட் பிளான் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு ஹெல்பிங் பிளான் எல்லாமே ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது. இதுதான் அது ஒரு விஷயம். ஸோ இது கம்பெனியோட பேசிக்ல உள்ள விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து நடைமுறையில் வருது. ஸோ இதே கிரீன் க்ளோரி அறக்கட்டளையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரஸ்ட்டுக்கு கிரீன் க்ளோரி அறக்கட்டளைக்கு நம்ம ஏதாவது பணம் பண்றோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நேரடியாக அறக்கட்டளை ஏதாவது மக்களுக்கு கமிஷன் கொடுக்குது, ஸோ நேரடியாக ஏதாவது உதவி பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக கிடையாது. இது பீப்புள் டு பீப்புள், மக்களுக்கு நேரடியாக உதவி நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கிரீன் க்ளோரி அறக்கட்டளை என்ன நடக்குது அப்படின்னா ஸோ ட்ரஸ்ட் கிரீன் க்ளோரி அறக்கட்டளை எந்த ஒரு கமிஷனும் கீழே உள்ள மக்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்மளும் யாரும் ட்ரஸ்ட்டுக்கு நேரடியாக பணங்கள் கொடுக்கறதுல மக்கள் நேரடியாகவே பயன்படுத்தக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு விட்டுறாங்க, நமக்கு நாங்கள் திட்டம்னு. ஸோ இந்த இடத்துல அப்கிரேட் எதுவுமே கிடையாது, அவார்டு ரிவார்டு எதுவுமே கிடையாது, மந்த்லி கட் ஆஃப் கிடையாது, டெய்லி கட் ஆஃப் கிடையாது. அது ஸ்டீலிங் அமௌண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் இவ்வளோதான் ஒவ்வொரு லிமிட்லையும். ஸோ ஒரு வாரம் 50,000 சம்பாதிக்கலாம், வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம், மந்த்லி இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு லிமிட்டட் இன்கம் இருக்கும் கம்பெனி பேசிக்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ லிமிட்டட் இன்கம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட், நோ லிமிட்டட்
அது மாதிரி பாத்தீங்கன்னா நோ டைம் லிமிட். இந்த டைமிங்குள்ள நம்ம ஏதாவது முடிச்சவங்க எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. ஸோ எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த கட் ஆஃபும் கிடையாது. டெய்லி கட் ஆஃப் இருக்கா சார் கிடையாது, வீக்லி கட் ஆஃப் இருக்கா கிடையாது, மந்த்லி கட் ஆஃப் இருக்கான்னா கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா கமிஷன் வாரத்துல இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது சீலிங் இருக்கானா கிடையாது. மந்த்லில எவ்வளவு சீலிங் இருக்கா, வீக்லில எவ்வளவு சீலிங் இருக்கானா எந்த ஒரு சீலிங் லிமிட்டும் கிடையாது. அன்லிமிட்டடா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கிரீன் குளோரி அறக்கட்டளையை பத்தின நமக்கு நாம திட்டத்தை பத்தி உணர்றோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா பணத்தை வந்து உதவியாவே வாங்கக்கூடிய விஷயத்துல நமக்கு வந்து அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்கிரேட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம உள்ள வரக்கூடிய வகையில நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி பண்றாங்க, என்ன பிளான் அப்படிங்கிறதோட கண்டினியூட்டி வீடியோவை ஸோ இதுல கண்டினியூவா அடுத்த கட்ட வீடியோவை நான் தரேன். ஸோ இப்போதைக்கு இதுல உள்ள வித்தியாசம் வந்து இதுதான் இருக்குது. சரிங்களா? ஸோ கம்பெனிக்கும் கிரீன் குளோரி அறக்கட்டளைக்கும் உள்ள வித்தியாசம், கிரீன் குளோரி அறக்கட்டளை எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒண்ணே ஒன்று என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுகம் மட்டுமே நடக்குது. மக்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மனிதர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது. இங்கேயும் அறிமுகம் தான் பண்ணணும், இங்கேயும் அறிமுகம் தான் பண்ணணும். ஸோ இங்கே அறிமுகப்படுத்துறது மூலியமா இங்க இவ்வளவு ஒர்க் நடக்குது. இங்க வேற எந்த ஒரு ஒர்க்குமே இங்க வந்து நடக்கிறது இல்லை. அறிமுகம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் பண்ணவும் முடியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா வச்சுக்கிட்டா கூட ஒரு டீ ஸ்டாலோ ஒரு பெட்டி ஸ்டாலோ ஆரம்பிச்சா கூட அங்க 4 பீப்புள் நமக்கு வந்தா மட்டும்தான் நமக்கு பிசினஸ், நமக்கு ஒரு இன்கம். நமக்கு ஒரு 4 பேர் உதவி இல்லாமல் 4 பேரோட தயவு இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு வேலைக்கே நான் போறேன் சார் அப்படின்னா ஒண்ணு நீங்க முதலாளியை சார்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேல உள்ள சீனியர் மேனேஜரை சார்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா சூப்பர்வைசரை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இதே நான் முதலாளியா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா முதலாளியா இருக்கிறவரு கண்டிப்பா தொழிலாளியை சார்ந்துதான் இருந்தாலும் ஒன்னும் முதலாளி தொழிலாளியை சார்ந்துக்கணும், சார்ந்து இருக்கணும், ஒரு தொழிலாளி முதலாளியை சார்ந்து யாரையும் சாராத ஒரு வாழ்க்கை, யாரையும் சார்ந்து வாழாத வாழ்க்கை எந்த ஒரு வாழ்க்கையுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல அதே பேசிக்கல கிரீன் குளோரி அறக்கட்டளையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அமைப்பு மட்டுமே அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கு. மற்றபடி எம்எல்ஏல வேற எந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல இல்லை. நேரடியாகவே மக்களுக்கு மக்களே பயன்படக்கூடிய வகையில தான் இந்த பிளான் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பிளான் எப்படி செயல்படுகிறத வீடியோவில் நான் சொல்றேன், அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.